சொல்லிட்டா லவ்னா என்னன்னு? இதை விட சூப்பரான லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். கூழ் எல்லாம் ரொம்ப நல்லா வச்சுக்கோ மதியக்கா. சாப்பாடு வேணா கொண்டு போறியா வீட்டுக்கு? இல்லை கூழ் வேணும்னா ஒரு பாத்திரம் கொண்டு வா, ஊற்றி தாரேன். நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. நீ வெறுங்கையை வச்சுட்டு வந்திருக்கியா? வீட்லேயும் பாத்திரம் எல்லாத்துலேயும் பொருளுங்க பண்டு பாத்திரம் தான் கிடக்கு. காலி பாத்திரம் எதுவும் இல்லை பார்த்துக்க. கூழ் ஊற்றி கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன கிண்ணங்க தான் கிடக்கு. அதுக்காண்டி தான் ஒன்னையவே கொண்டாட சொல்லியேன். இருக்கட்டும் இருக்கட்டும்க்கா. எனக்கு என்ன, வேணும்னா திரும்ப வந்து இங்கேயே குடிச்சிக்கிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நான் வேணும்னா மதிய சாப்பாட்டுக்கு இங்கேயே வாரேன். எங்கனையே மதியம் தானே, இதுக்கு மேலேயே இந்த பிள்ளை மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம். சரி சரிம்மா, அப்போ உனக்கு எப்போ வேணுமோ வா. ஏக்கா, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது கீதா? இருங்கக்கா, நான் கொஞ்சம் கிட்ட வாரேன். ஏம்மா என்ன விட்ட ஆளுக்கு மேலே வந்து நின்றோ போல இருக்கே. ஆனால் சும்மா இருங்கக்கா. ஆமாம், இந்த நிர்மலா அக்கா பிள்ளை ஐசுக்கு ஏதோ புதுசாக பூ வைக்க வந்தாவலாமே. யார் என்னன்னு எதுவும் தெரியுமா? ஏம்மா தூரம் போமா நீ முத. ஆனால் ஏன்க்கா கோவப்படுறிய? நான் மட்டும் கேட்குற மாதிரி ஊருக்குள்ள அவ்வளவு இதே பேச்சாதான் கிடக்கு. இந்த இப்போ போனாவலே அந்த வள்ளி தேவி ராணி அவங்க எல்லாரோடையும் இதையே தான் பேசிட்டு கிடக்காளுவ. ஏன் அவங்க சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும், பார்த்துக்கிடுங்க. அவங்க பூ வைக்க கூப்பிட்ட பையன் வேற யாரும் கிடையாது. நான் சொன்னோம்ல பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு பையன்ட்டு அந்த பிள்ளை பேசிட்டு இருந்ததுன்னு, அந்த பிள்ளை தான். அந்த பையனுக்கு கெட்டி வைக்கிறதுக்காண்டி தான் அவங்க வீட்டில் பார்த்த சம்மதத்தை வேணான்னு சொல்லி நிறுத்தியிருக்கு. அதான் அந்த பையனுக்கு பூ வைக்க போய் அதையும் ஏன் நிறுத்தினாவுன்னு தெரியலையா? அது உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க வந்தேன். ஏம்மா உன்னை அன்னைக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்தி இருந்தாவ, அப்பயும் இதையே வேலையாக சுற்றிட்டு தெரிய. உன்னை இன்னும் என்னதான் பண்ணணும்னு சொல்லு. அடுத்தவங்க வீட்டுக்கு அதே எதுக்கு இப்படி நோகாமல் பேசிட்டு கிடக்காலோ தெரியலம்மா. என்னக்கா தேவையில்லாமல் பேசிட்டு கிடக்கிய? அன்னைக்கு என்ன நான் தப்பா சொன்னேன்? அன்னைக்கு நான் சொன்னது தப்புன்னு அவ்வளோ பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்தாவ. கடைசியில் நான் சொன்னது தானே உண்மையாக போயிட்டு அந்த பிள்ளைக்காண்டி தானே அவங்க வீட்டில் பார்த்த பையனை நிறுத்திட்டு இந்த பையனுக்கு பேச போயிருந்தாவ. கடைசியில் இதையும் நிறுத்திட்டாவ. வேற அவங்க மாவ வேற எவனையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாலும் என்னன்னு தெரியல. என்னக்கா வாய பழந்துட்டு நிற்கிறிய? இருக்கும், அந்த பிள்ளை வேற யாரையாவது பிடிச்சிருக்குன்னு மறுபடியும் சொல்லியிருக்கோம். அதுக்காண்டி அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திருப்பாங்க. யாரு கண்டா அவனை விட வசதியான இடமா கூட இருக்கலாம். ஏ கீதா, என்னடி வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு கிடக்க? ஏக்கா நான் என்ன பேசுனேன்? கீதா நீயும் ஒரு பொண்ணு தானே கீதா? எப்படி இப்படியெல்லாம் நாக்கில் நரம்பு இல்லாமல் என் பிள்ளைய பற்றி உன்னால பேச முடியுது? சே, நீ இவ்வளோ மோசமானவளா இருப்பா நான் நினச்சி கூட பார்க்கல கீதா. என்னக்கா நான் எதுவும் இல்லாதது கொள்ளாதது சொன்ன மாதிரி சண்டைக்கு வரிய? யார் கண்டா? உங்கள் மாவ சொல்லியிருந்தா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தினாலே நிறுத்திருப்பிய. வேற எதுக்கு நிறுத்தினியாலோ? அவங்க எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு என்ன? உனக்கு எதுக்கு இந்த கதை தேவையில்லாத கதை? அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கறது தான் உன் வேலையோ? ஏம்மா உன்னையே தான் அன்றைக்கி அந்த சொசைட்டியில் வச்சு அவ்வளோ கேவலப்படுத்தினாவில்ல. அன்றைக்கி என் வீட்டில் அவ்வளோ சாணி அள்ளி கொட்டி பெருக்கி வாரி கொட்டிட்டு அவ்வளோ அசிங்கப்பட்டு தானே போனேன். வேற திரும்பியும் இதே வேலையை பார்க்கணும் உனக்கு என்ன தான் செய்ய? இக்கா என்ன தேவையில்லாமல் பேசிட்டு அடக்கிய எல்லாரும்? யாரும்மா தேவையில்லாமல் பேசுகிறா? நீ தான் என் பிள்ளைய பற்றி தேவையில்லாமல் அனாவசியமாக பேசிட்டு அடக்க. இக்கா நிறுத்துங்க, உங்கள் பிள்ளைய பற்றி இதெல்லாம் நான் ஒன்றும் பேசலை. ஊர் அவ்வளோ இதை தான் பேசிட்டு அடக்கு. வீட்டில் ஒரு பையனை பார்த்தாவ, கடைசியில் நிறுத்தினாவ. அந்த பிள்ளை ஒரு பையனை பார்த்துச்சு, அதையும் பூ வைக்கன்னு வந்து நிறுத்தியிருக்காவ. இப்போ அடுத்து எவனை கூட்டிகிட்டு வந்து யார் நிறுத்த போகிறாவளோ தெரியலன்னு ஊர் அவ்வளோ இப்படி தான் பேசிட்டு இருக்கு. நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. ஏம்மா இந்த ஊரை பேச வைக்கிறதே நீ தானம்மா. 1க்கு 9 அவ்வளோ மாற்றி 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 கதையாக விட்டுட்டு திரியாம்மா. வாயை திறந்தா வர்றது அவ்வளவும் பொய். சரி ஏக்கா, அன்னைக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ பேச்சு பேசினியல்ல, உங்கள் பிள்ளை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி. கடைசியில் அவள் ஒரு பையன்ட்டு நின்று பஸ் ஸ்டாண்டில் பேசிட்டு இருந்தாலே அந்த பையனுக்கு பூ வைக்க தானே கோயிலுக்கு போனிய. வேற இப்போ அவ்வளோ பேரும் மறுபடியும் சண்டைக்கு வந்து நிற்கிறிய. இப்போ வேற ஏதாவது ஒரு பையனை கொண்டு வந்து நிறுத்திருக்காளோ என்னவோ? போத நிறுத்த கீதா, என் பிள்ளைய பற்றி இன்னும் ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசுன நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் பார்த்துக்க. நானும் போன போதுன்னு உனியை விட்டுட்டு இருந்தா எவ்வளோ அனாவசியமாக பேசிட்டு கிடக்க. சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என் வீட்டு பிள்ளைய பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஏன் ஊருக்குள்ள என்னென்ன செய்யன்னு ஊர் அவ்வளோ பேசிட்டு தான் கிடக்கு. நீ என் பிள்ளைய பற்றி பேசுறியோ? இக்கா என்ன உங்கள் பிள்ளைய பற்றி ஊர் அவ்வளோ பேசுதுன்னு சொன்னால் நீங்கள் என் பக்கம் திருப்பி விடுறிய? ஒன்றும் திருப்பி விடல. ஊர் அவ்வளவும் உன் கதை காரி முடிஞ்ச கதையாக தான் கிடக்கு. என்னக்கா நீங்களும் இப்படி பேசுறிய?
ஆமாம், உன் வீட்டுக்காரனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீடு அவ்வளவும் ஊர் அவ்வளவும் சோவாரிட்டு திரிய. வீடு வீடாக போய் யார் வீட்டில் என்ன சோறு கறின்னு எடுத்துகிட்டு வந்து தின்னு கிடக்க. இந்த உஷா வீட்டுக்கார செல்வாவை வீட்டு வேலைக்கார மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு கிடக்கு, ஃப்ரெண்டுன்னு சொல்லின்னு ஊர் அவ்வளவும் உடனே காரி துப்பிட்டு தான் கிடக்கு. நீ அடுத்தவங்க வீட்டு பிள்ளைய பற்றி பேச வந்துட்டியோ? போய் உன் பொழப்பு என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் பேசி மறுபடியும் கேவலப்பட்டு போயிடாத சொல்லிட்டேன். கேட்க ஆள் இல்லைன்னு எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறீங்க. இருங்க, என் வீட்டுக்காரரையே வரட்டும், சொல்லி கொடுக்க எல்லாரையும். சொல்லி கொடு. உன் வீட்டுக்காரன் இப்போ தானே எல்கேஜி படிக்க குழந்தை, வந்ததும் சொல்லி கொடு எல்லாரை பற்றியும். அவனே உன் மேலே கொலை வெறியில தான் வருவான். வந்தா அவன்ட்டு இவ சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுத்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்ப. எனக்காண்டி பேச யாரும் இல்லைன்றதுக்காண்டி தானே எல்லாரும் இனியே இப்படி பேசுறீங்க. இருக்கட்டும், எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நானும் பேசுவேன். ஏமா, இங்கே இவங்களே இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா கடன் அடைச்சி முன்னுக்கு வந்து வீட்டில் ஒரு நல்லது எடுத்து செய்யாவ. இங்கே வந்து நின்று ஒப்பாரி வச்சுட்டு அடங்காத, கிளம்பு. பின்னாடி பிரேமா, உஷா, வசந்தி எல்லாம் வாராவ. அவங்கள கிட்ட சிக்குன்னு மவளை இன்னைக்கே நீ செதறு தேங்காதான். ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். சரி நிர்மலாக்கா, லட்சு வாங்க வந்து உட்காருங்க. பாத்தியானாக்கா, என் பிள்ளைய பற்றி என் முன்னாடியே எவ்வளவோ பேசுகிறாவ. வேற என் பின்னாடி என்னென்ன பேசுகிறாவளோ தெரியலையே. ஏம்மா, பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. அது எல்லாத்தையும் மண்டையில் கொட்டி ஏற்றி கிடக்க முடியுமா? உன் பிள்ளைக்கு எது நல்லதோ அதை நீங்கள் தான் பார்த்து செய்யணும். ஏக்கா, பூ வைக்க போன இடத்துல தான் தெரியும் அந்த பையன் எங்கள் வீட்டுக்காரவியலோட தங்கச்சி பையன்னு. வேற அவர் சண்டையில் கோவமாக என் பிள்ளையை இந்த வீட்டுக்கு நான் கெட்டி கொடுக்க மாட்டேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ பார்த்தியெல்லாம் ஊர் அவ்வளவும் என் பிள்ளை வேற எவனையும் இழுத்துட்டு வந்து நிற்கான்னு சொல்லி பேசுகிறாவ. நிர்மலா, இந்த ஊரில் யாரும் பேச மாட்டாவ. இந்த கீதா தான் தேவையில்லாமல் பேசிட்டு அடக்கா. அதான் இன்னைக்கு அவளை அப்படி பேசியிருக்குல்ல, இதுக்கு மேலே அவள் வரட்டும், நேராக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். ஏக்கா, இதுக்காரண்டிலாம் நீங்கள் சோகமாக இருக்காதியாக்கா, விடுங்க. நம்ம தான் என்ன ஏதுன்னு அடுத்து பார்க்க வேண்டியதை பார்க்கணும். என்ன போய் 3 பேரும் ஒரே செட்டாக வாரியலே? ஏன் பிரேமா, நீங்களும் 3 பேர் மட்டும்தான் செட்டாக வரணுமோ? நாங்கள் வரக்கூடாதோ? நாங்கள் 3 பேர் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு வருவோம். நீங்களே அப்படியா? ஆமாம், பத்தியலாக்கா. ஏன் வசந்தி, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? யார் கூடியவாது கெடுக்க மாதிரி தெரியுதோ? என்ன இந்த முக்காடு கோபம்லாம் படுது? முக்காடா? ஆமாம், வேற உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்தாலும் இன்னும் அந்த முக்காடை விடாமல் போட்டுட்ருக்கியல்ல, அதான் உங்களுக்கு முக்காடுன்னு பேர் வச்சுருக்கோம். பேரை மாற்றினாலும் உங்கள் ஊர் பழக்க வழக்கத்தை நீங்கள் மாற்றலையாரானியக்கா? ஏம்மா, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? எதுக்கு போகிறவள வழியை மறைச்சி இப்படி நின்று கேள்வி கேட்டு கிடக்கிய? ஐயா, எதுக்கு இப்போ கோபப்படுறிய தேவியக்கா? நம்ம கோமதி அக்கா வீட்டில் கூழ் ஊத்துறாவன்னு சொல்லியிருந்தாவ, அதுக்கு தான் நாங்களும் போகிறோம். நீங்கள் அங்கேருந்து தான் வர மாதிரி இருந்துச்சு, அதான் கூழ் குடிச்சிட்டு வாரியல்ல இன்னொன்று கேட்கேன். ஆமாம், கூழ் தான் குடிச்சிட்டு வரோம். என்ன இப்போ அதுக்கு? ஐயா, அப்படியா? அப்போ முதல் ரவுண்டுக்கே நீங்கள்லாம் போயிட்டியாலோ? நாங்கள் தான் லேட்டோ. எங்களை கூப்பிட்டாவ நாங்கள் போனோம், உங்களை கூப்பிட்டுருந்தா நீங்கள் எப்போ வேணுமோ போய்க்க வேண்டியது தானே. அது என்ன முதல் ரவுண்டு கடைசி ரவுண்டுன்ட்டு நாங்கள் வேணுமோ சோத்துக்கு வழி இல்லாமல் வந்த மாதிரி பேசுறியே. ஐயா, அப்படி கேட்கலக்கா, கூழை குடிச்சிட்டு வரேன்னு சொன்னியல்ல, அதான் கையில் கூழும் கொண்டு வரல, சோறு கறி எதுவும் கொண்டு வரல, அதான் ஒரு அடையாளமே இல்லாமல் வாரியால, அதுக்காண்டி கேட்டேன். நாங்கள் போனோம், கொடுத்தாவ குடிச்சிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே கிடக்கு டப்ராவோட தூக்கிட்டு போனாலும் போங்க, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறிய? ஐயா முக்காடு, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். வந்தியா, கூழை குடிச்சியா, வீடு போய் சேர்ந்தியான்னு கிடக்கணும். நாங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போவோம். அவங்க எங்கள் கோமதி அக்கா எங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கா கொடுக்க போகிறாவ? போ, வாயை முடிட்டு வேலை என்னவோ அதை மட்டும் போய் பார்ப்போ. என்ன பிரேமா, வாயை ஓவராக பேசிட்டு கிடக்க? ஆமாம், நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லியோம். ராணி அக்கா, நீங்கள் வாங்க, நம்ம போவோம். இவ்வளவுக்கு வேற வேலை கிடையாது, சும்மா இப்படி தான் போகிற வரவங்களும் உரட்டை இழுத்துட்டு நிற்பாளுவ. நீங்கள் வாங்க. ஆமாம், நீங்கள் போங்க. நாங்கள் இளைஞர்கள், நீங்கள் இளைஞிகள். இவங்களும் உரட்டை இழுத்துட்டு நாங்கள் நிற்கோம். சபா ஏட்டி பிரியாமா, நம்ம இந்த கோமதி அக்காவை நம்பி வீட்டில் சோறு கறி ஒன்றும் பொங்கலை, வேற இவளுங்கெல்லாம் எதுவுமே கையில் கொண்டு போகாமல் போகிறாளுவலே. என்ன கதையாக இருக்கும்? ஒருவேளை நமக்கும் கோமதி அக்கா எதுவும் தரமாட்டாவளோ? ஆனால் ஆமாம் பிரேமா, எனக்கும் அதே பயமாக தான் இருக்குது. வேற இவளுங்க எதுவுமே கையில் கொண்டு போகாமல் போகிறாளுவ, நமக்கும் கோமதி அக்கா ஒன்றும் கொடுக்காம அனுப்பிடுவாங்களோ? ஏக்கா, அவங்களெல்லாம் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல, நம்ம தானே அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்காண்டி அவங்களுக்கு எதுவும் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை இவளுங்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். நமக்கும் அப்படி இருப்பாவன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்மளுமே கேட்போம், கொடுப்பாவ. ஐயா, இவங்க கொடுத்தாதான், இல்லைன்னா நானும் வீட்டுக்குள்ளே பூந்து நானே இருக்கிற அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் பார்த்துக்குங்க. இவங்கள நம்பி நான் சோறு கறி ஒன்றும் வைக்கலை. காலையிலே வந்து கொஞ்சம் கருவாட்டு கறியும் ஒயிட் ரைஸும் வாங்கிட்டு போய் அதை தான் என் வீட்டுக்கார வேலுக்கு வச்சு கொடுத்துருந்து.
ஆமாம் பிரேமா, எங்கள் வீட்லேயும் நான் சோறு கறின்னு ஒன்றும் வைக்கல. அவளும் காலையிலேருந்து பட்னியாக கிடக்குவ. என் பிள்ளைக்கு மட்டும் என் மாமியா இருந்த மாவில் ஒரு தோசை சுட்டு கொடுத்துருக்கு. அதனால என் பிள்ளைய மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கு. இன்னும் நாங்கள் போய் 3 பேரும் பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் கிடக்கும். பச்சை தண்ணியை குடிக்கலன்னா கொஞ்சம் சுட வச்சு குடிக்க வேண்டியதுதானக்கா. என்ன உஷா ஹிஹின்ற? அது ஒன்றும் இல்லை வசந்தி அக்கா. பச்சை தண்ணியை ஏன் குடிக்கிறியா, சுட வச்சு குடிங்கன்னு சொன்னால பிரியாமா. நான் அதுக்கு புதுசாக ஒன்று யோசிச்சிருக்கேன். பச்சை தண்ணியை ஏன் குடிக்கிறியே, அதான் நல்ல தண்ணி இருக்குல்ல, அதையே மோந்து குடிக்கலாம்லன்னு சொல்ல வந்தேன். அதை நினச்சி நானே சிரிச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம் சிரிப்பேன் நல்லா. இப்போ போகிற இடத்துல கோமதியாக்கா சோறு கறின்னு ஒன்றும் கொடுக்கலன்னா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் கொடுப்பாவ வசந்தி அக்கா. அது எப்படி கொடுக்காம போவாவ? ஏம்மா, ஒரு வேளை தரமாட்டேன்னு சொல்லிட்டாவனா? கொடுக்குறேன்னு சொன்னவங்கள்ட்ட நம்ம வாங்கிட்டு வர்றது பரவாயில்ல, தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்ய முடியும்? ஆமாம் பிரேமா, எதுக்கும் நம்ம ஏதாவது பாத்திரம் பண்ணி கொண்டு போயிடுவோமா? ஆமாம், நம்ம ஏதாவது பாத்திரத்தை கொண்டு வந்தால் அதை பார்த்துட்டாவது இவளுங்க சோறு கறி வாங்க வந்திருக்காவா நினச்சி கொடுத்து விட்ருவாவ. ஆமாம் பத்தியலா, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இப்போ இதுக்காண்டி இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா நம்ம மாமியாரெல்லாம் நம்ம 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கோம். உஷாவுக்கு அவங்க வீட்டுக்காரவே இன்றைக்கி வீட்டிலே கிடக்காவ போல இருக்குது. 3 பேரும் போனால் மாட்டிக்கிடுவோமே. ஐயா ஆமாம், இதை மறந்துட்டனே. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லியே, அது எப்படி இருக்குன்னு பாருவ. என்ன ஐடியா பிரேமா? உஷா, உனக்கு சாமி வந்த மாதிரி நீ ஆடிக்கிட்டே வா. கொஞ்சம் உனக்கு பட்டையை அடித்து வேப்பிலையை தலையில் சொருவி விடியும். அதை பார்த்துட்டு இவளுக்கு உண்மையாகவே ஆடி மாதம் இவங்க வீட்டில் கூழ் ஊற்றுறதை பார்த்து சாமி வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு கோமதி அக்கா நினச்சிக்கிடுவாவ. நாங்கள் இங்கே கிடக்கிற பானையிலேருந்து ஒரு பானையை கொண்டு வரோம். அந்த பானைக்கு கூழை ஊற்றி கொடுக்க சொல்லி வேற அவங்க வீட்டில் இருக்கிற கவரு இல்லை குட்டி குட்டி பாத்திரம் எதுலையாவது இருக்கிற கறி கூட்டு சோறு நள்ளி வச்சு கொண்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறிய? இந்த ஐடியா நல்லா இருக்கு பிரியமா. ஏக்கா, ஆனால் எனக்கு தான் சாமியே வரலையே. சும்மா சாமி வந்த மாதிரி நடிச்சா போதும் உஷா. இதுக்காண்டி நம்ம போய் சாமிக்கிட்ட கொட்டடிச்சு வாவான்னு சொல்ல முடியும்? ஏக்கா, இதெல்லாம் தப்பு இல்லையாக்கா? உஷா, ஒரு வேளை சோத்துக்காண்டி எதுவும் தப்பில்லை. சரி, அப்போ அந்த வேப்பிலையே உடை கொஞ்சம் வா, ஐட்டுக்கு நீ நின்ன இடத்துலையே உடைக்கலாம். உடச்சி கொஞ்சம் தலையில் சொருவி பட்டையை போட்டு விட்டுட்டு நான் ஆடிக்கிட்டே வாரேன். எவ்வளோ தூரத்தையும் அதே பானையை கொண்டுட்டு பின்னாடியே வாங்க. சரி சரி சரி. இந்த வசந்தி, உஷா, பிரேமா இவங்களெல்லாம் ஏன் வரல உங்களோட? எங்களே கூட தாம வந்துட்டு இருந்தவ, பின்னாடி வருவாவ. அந்த அரைக்கிற்கையே என்ன சேட்டை பண்ணிட்டு வராவல, யாருக்குக்க தெரியும்? என்ன என்னமோ சவுண்டு கேட்க மாதிரி இருக்கு, யாரோ அலறிய மாதிரி இருக்கே. என்னம்மா, உன் வீட்டுக்கார ஏதோ ஷாக்காய் நிக்க மாதிரி இருக்கு. ஏங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி நிக்கிறிய? ஏமா அங்க பாருங்க, உன் கூட்டாளிவை என்ன அலப்பறை பண்ணிட்டு வாராளுவன்னு. செல்ல மாறியாத்தா, இங்க வச்சிருக்க கூழையெல்லாம் ஊத்தாத்தா, இந்த பானையில ஊத்தாத்தா. ஏவ கிறுக்கியெல்லாம் என்னடி இது? ஏக்கா, கிறுக்கிலாம் சொல்லாதியக்கா. உஷாக்கு சாமி வந்திருக்கு. சாமி வந்திருக்கா? ஏமா, காலையில இருந்து கூழ் ஊத்திக்கிட்டு வேலை செஞ்சுட்டாங்க, எனக்கே சாமி வரல, இவளுக்கு எப்படிமா வந்தது? அதெல்லாம் அப்படிதான்க்கா. வேற கூழ் ஊத்துல நீங்க பட்டை போட்டிருக்கியலா? பத்தியலா, நம்ம உஷா என்ன அழகா பட்டெல்லாம் போட்டுட்டு பக்தி மயமா வந்திருக்கா. வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு. வேப்பிலையா? ஏட்டி, தலையில் இருக்கிறது மட்டும்தான் வேப்பிலை, கையில் கிடக்கிறது கருவேப்பிலை. டீ, வேப்பிலையா இருந்தானே கருவேப்பிலையா இருந்தானே எல்லாம் ஒன்று தான். எல்லாம் வேப்பிலைன்னு தானே முடியும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வச்சுப்பேன் கையில். உங்கள் வேலைக்கு என்ன? ஒரு கூழ் ஊற்றிய வீட்டில் சாமி வந்து ஆடுனா என்ன நல்லது தெரியுமா? வெள்ளைன்னு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க சொல்லிட்டேன். இவன் பியாசி அதெல்லாம் பார்த்தா சாமி வந்த மாதிரி தெரியலையாமக்கா. ஐயே, இந்த உஷா ஓவர் ஆக்டிங்கை போட்டு காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. ஓஹோ, அப்போ சாமியவே சந்தேகப்படுறிய? வேற பார்த்துக்கிடுங்க, எல்லார் கனவுலையும் வந்து கண்ணை நோண்டிடுவேன்னு சொல்லிட்டேன். ஏக்கா, உண்மையாவே அப்போ இவளுக்கு சாமி வந்திருக்கா? இன்னும் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் கோமதி. நீ கொஞ்சம் உள்ளே போய் சூளமும் வத்தி பட்டி எடுத்துட்டு வாயா. எப்படி இருந்தாலும் சாமியை மலை ஏற்றணும்ல. நாக்கில் கற்பூரத்தை வச்சு ஏற்றினாதான் சாமி மலை ஏறும். இப்படி அணைக்காமல் வந்தால் சாமியெல்லாம் அப்படி தான் மலை ஏற்றுவாவ. நீ போய் கொஞ்சம் சூளமும் வத்தி பட்டியை கொண்டு வா. நம்ம இந்த சாமியோட நாக்கை இழுத்து வச்சு கற்பூரத்தை ஏற்றி மலை ஏற்றி விடுவோம்.
ஏய் என்ன நாக்கில் சொல்ல எத்தனைன்னு சொல்றிய? சாமி கேட்டுச்சோ உங்களை நாக்கில் சொல்லத்தையும் எத்துங்கன்னு சொல்லி இந்த கொண்டாரங்கா நான். ஏ கோமதி அக்கா நில்லுங்க. ஐயையே இந்த ஊசா போட்டு கொடுத்துரும் போல இருக்கே. என்ன சாமி கோமதியோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுது? என்ன போய் சாமி வந்திருக்குன்னு சொன்னா சூளை நாக்கில் ஏத்துவன்னு சொல்றியா? என்ன சாமி போயிட்டு இப்போ? அட சாமியும் வரல நான் ஒன்றும் வரல. நான் தான் கொஞ்சம் சோறு கறிக்காண்டி சாமி வந்த மாதிரி நடித்தேன். இவன் கிறுக்கியலா எது இதெல்லாம் விளையாடுதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா உங்களுக்கு? சாமி வந்த மாதிரி நடிச்சாலாம். சரி இவன் என்ன விளையாட்டு மக்களே இது? அன்னைக்கு அந்த கீதா பண்ண மாதிரி இன்னைக்கு நீங்கள் நடிக்கியாலோ? அந்த கீதாலாம் மட்டமாக நடிச்சாக்கா நாங்கள் எப்படி ரியலிஸ்டிக்காக ஒரு பட்டையை போட்டு வியாப்பலியா சொருவி கொண்டு வந்திருக்கோம். என்ன அளவு தான் கிடைக்கல நாக்கிலையோ இல்லை வாயிலையோ குத்துறதுக்கு. அது மட்டும் மிஸ்ஸிங் பார்த்துக்கிடுங்க. ஆமாம் தீச்சட்டி கூட இருக்கான்னு பார்த்தோம். வேற இந்த ஊசை தாங்கிக்கிறாதுன்னு சொல்லி தான் விட்டுட்டோம். இது என்ன உங்களோட 2 பேருக்கும் உங்களுக்கும் சேர்த்து தானே இங்கே மனசு உசுறு கொடுத்து நடிச்சுட்டு அடக்கேன். தீச்சட்டி ஏற்ற போகிறேன் அளவு குத்த போறேன்னு சொல்லிட்டு அடிக்கிய. ஏக்கா எனக்கு சாமி எல்லாம் ஒன்றும் வரல. சோறு கறி தரமாட்டியோன்னு சாமி வந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரம் நடித்தேன். ஏட்டி இந்த வியாசத்தை கழிச்சிட்டு வா. கூகுள் ஒத்த போகிற வீட்டில் யாரும் சோறு பொங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சோறு கறி கொடுக்க தெரியாதோ? உங்கள் எல்லாருக்கும் நான் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு தான் வச்சுருக்கேன். வாங்க அந்த வியாசத்தை களைச்சிட்டு வந்துட்டு சொல்லிட்டேன். ஏன் கோமதி அக்கா இந்த கெட்டப்பில் நான் உங்களை விட அழகாக இருக்கேன்னு தானே நீ கலக்கி சொல்கிறிய? ஏய் ஒழுங்கு மரியாதையே அந்த வியாசத்தை களைச்சிட்டு உள்ளவா. வேற சோறு கறி எதுவும் தரமாட்டேன் பார்த்துக்க. சரி 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 நான் கலைக்கேன். சரி கோமதி அக்கா எங்களுக்கு தனித்தனியாக போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னியல்ல, எங்களோட 3 பேருதும் இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் புறவு வந்து எடுத்துக்கிடியோம். இப்போ மட்டும் சும்மா குடிக்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் கூட கொடுங்க. குடிச்சிக்கிட்டு நாங்கள் லட்சு வீட்டுக்கு போகிறோம். ஏமட்டி என் வீட்டில் என்ன கிடக்கு? என்ன லட்சு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதோ? வரக்கூடாதுன்னா இல்லை அதிசயமாக லட்சு வீட்டுக்கு போகிறோன்னு இப்படி சொல்கிறியலே, அதான் என்ன ஏதுன்னு கேட்கேன். அதெல்லாம் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. அதை பற்றி பேச வேண்டியிருக்கு. அதுக்காண்டி தான் வாரோம். சட்டுப்பட்டுன்னு சாமான் சட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு போவோம். இது என்ன எதை பற்றி பேச போறிய? அதெல்லாம் சொல்ல முடியாது லட்சு. நாங்கள் ஒரு செட்டப் போட்டு தான் சொல்லுவோம். சோறு கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே தான் திம்போம். தின்னுக்கிட்டே தான் சொல்லுவோம். என்னென்னையும் பண்ணி தொலைங்க.